வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக தனலட்சுமி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தும் முயற்சி, காவல்துறை தடியடி, ஆர்ப்பாட்டம். விறுவிறுப்படையும் சட்டப்பேரவை தேர்தல் பணி, நாளை மறுநாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மைவீச்சு, ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா பரஸ்பரம் மோதல். காஷ்மீரில் புதிய அரசு பற்றிய அறிவிப்பு, மெஹபூபா இன்று வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பு. புதுக்கோட்டை அருகே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த முயன்றவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். கிராம மக்கள் பதில் தாக்குதல் நடத்தியதில் பெண் காவலர் உள்பட 2 காவலர்கள் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் ஊராட்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். காவல்துறையினர் தடுக்க முயன்ற போது இரு தரப்பினர் இடையேயும் மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கல்வீச்சில் கலைவாணி மற்றும் சுரேஷ் என்ற 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதேபோன்று வன்னியன் விடுதி என்ற கிராமத்திலும் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து 2 கிராமங்களிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கல, அதுக்கு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மத்திய மாநில அரசு எங்களுக்கு அடுத்த வருஷமாவது இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க கண்டிப்பா அந்த 2014 தேர்தலை புறக்கணிக்கிறோம். அரியலூர் அருகே ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து சென்றவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் குலமாணிக்கம் கிராமத்தில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று இஞ்ஞாசியார் கோவிலுக்கு காளைகளை அழைத்துச் சென்று பூஜைகள் நடத்திவிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவது வழக்கம். நிகழாண்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் காளை உரிமையாளர்கள் காளைகளை கோவிலுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப் போவதாக சந்தேகமடைந்த காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் அஜித் என்ற சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிள்ளைங்க லாரியில் நின்ன பிள்ளைங்கள காவல்துறைகள் லத்தியாலை அடித்து விரட்டி இருக்கார்கள். அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் போராட்டம் தொடர்ந்தடியாக இதை பண்ணுவோம். இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குலமாணிக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு தினமாக இன்றைக்கி நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சாலை மறியல் எங்களுக்கு பெரும் போராட்டத்தை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை நண்பர்கள் எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல. எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் உடன்பட மாட்டேங்கிறாங்க. இது இன்னும் எவ்வளோ நாட்கள் நீடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இன்னும் இந்த அறப்போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிராவயல் கிராம மக்கள் கோவில் காளையுடன் தேனாட்சி அம்மன் கோவில் வாசலில் இருந்து பேரணியாக சென்றனர். பின்னர் காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாடிவாசல் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி சிராவயல் சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் வேகமடைந்துள்ள நிலையில் நாளை மறுநாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் முன்னேற்பாட்டு பணிகள் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருகின்றது. முதல் கட்டமாக மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தமிழகம் கொண்டுவரும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவரை 3712 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்துள்ளன. குஜராத் மாநிலத்திலிருந்து 10,000 எந்திரங்களும் பீகாரிலிருந்து 50,000 எந்திரங்களும் வர உள்ளன. தமிழக தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றார். இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து தில்லி தலைமை தேர்தல் ஆணைய அலுவலர்கள் சென்னை வந்து தமிழக அலுவலர்களுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் ஏப்ரல் மாத இறுதியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் திமுக தலைவர் மு. கருணாநிதி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உள்ளார்.
அதிமுகவின் 4 ஆண்டு ஆட்சி காலம் பற்றி கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா சாதித்தது என்ன என்று கடந்த டிசம்பர் மாதம் வார இதழ் ஒன்றில் வெளியான கட்டுரைதான் அறிக்கையாக வெளியிட்டதாக கூறியிருந்தார். மேலும் வழக்கு விசாரணைக்கு தடை கோராமல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உள்ளதாகவும் கருணாநிதி தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு கருணாநிதி வருவார் என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் தளத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மை வீசியது தொடர்பாக ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா கட்சிகளிடையே கடும் மோதல் வெடித்துள்ளது. தில்லியில் காற்று மாசுபாட்டை தடுக்க ஆம் ஆத்மி அரசு ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க வாகன திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் வெற்றிக்காக தில்லி மக்களுக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது பாவ்னா அரோரா என்ற பெண் கெஜ்ரிவால் மீது மையை வீசினார். அவரை பிடித்த காவல்துறையினர் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது போன்ற 2 பிரிவுகளில் பாவ்னா மீது வழக்கு பதிவு செய்தனர். அதற்குள் இரவாகிவிட்டதால் பெண் என்பதால் பாவ்னாவை கைது செய்ய நீதிபதியிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனர். பாவ்னா பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி சேனையை சேர்ந்தவர் என்பது கூறப்படுகிறது. இதனிடையே இந்த சம்பவத்துக்கு பாரதிய ஜனதாவே காரணம் என ஆம் ஆத்மியினர் குற்றம் சாட்ட இது ஆம் ஆத்மியின் நாடகம் என்று பாரதிய ஜனதா கண்டித்துள்ளது. दृष्टि से बड़ी खतरनाक घटना है, क्योंकि दिल्ली सरकार का एक कार्यक्रम चल रहा है, चली जाती है और वहां एक भी पुलिस वाला नहीं है, तो इसका मतलब पुलिस इस साजिश में शामिल है और ये बीजेपी की स्क्रिप्ट की हुई साजिश है कि पुलिस उसको पकड़ेगी नहीं। पूरे कार्यक्रम में ना कोई चेकिंग हो रही थी, ना दिल्ली की पुलिस वहां कोई सिक्योरिटी के पब्लिक सिक्योरिटी के इंतजाम देख रही थी। As regard the incident of throwing of ink on Honorable Chief Minister at Chhatrasal Stadium, adequate police arrangements were made for the function of Chief Minister at the level as per the practice. As regards personal protection of Honorable Chief Minister, escort, pilot and PSOs were provided, and the allegation of any conspiracy are misconceived and unfounded. देखिए, एक तो इस तरह की किसी भी घटना की भारतीय जनता पार्टी निंदा करती है और कहीं भी किसी के भी साथ ये होना नहीं चाहिए। दूसरा, इस घटना पर कई तरह के सवाल खड़े होते हैं। ये घटना जिस तरह से है और केजरीवाल साहब इस तरह की घटनाओं को, ये पार्टी जिस तरीके से तमाम तरह के नाटक ड्रामे காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான அறிவிப்பை மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா இன்று வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் முதல்வராக இருந்த முஃப்தி முகமது சயீத் உடல்நலக்குறைவு காரணமாக தில்லியில் மரணமடைந்தார். புதிய முதல்வராக முஃப்தி முகமதுவின் மகளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. கட்சி எம்எல்ஏக்களும் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவும் இதற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மெஹபூபா முதல்வராக பதவி ஏற்காமல் நாட்களை கடத்தி வருகிறார். இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகிறது. இந்நிலையில் மெஹபூபா நேற்று தனது கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை ஸ்ரீநகரில் கூட்டினார். 5 மணி நேரம் நடந்த இந்த கூட்டத்தின் முடிவில் காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை மக்கள் ஜனநாயக கட்சி மெஹபூபாவிடம் ஒப்படைத்தது. புதிய அரசு அமைப்பது பற்றி மெஹபூபா முஃப்தி இன்று அறிவிப்பு வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. मुफ्ती साहब के इंतकाल के बाद पहली दफा हमारी पार्टी का कोर ग्रुप की मीटिंग हो गई। यहाँ पे कोई 4 घंटे हमारी गुफ्तगू हो गई, 5 घंटे, और सब लीडर्स ने अपना अपना पॉइंट ऑफ व्यू दे दिया। इसमें हमारे सभी पार्टी के सभी मेंबर पार्लियामेंट महबूबा जी की सदारत में। இதனிடையே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என தேசிய மாநாட்டு கட்சியின் பருக் அப்துல்லா கூறியிருந்த நிலையில் அவரது மகனும் தேசிய மாநாட்டு கட்சியின் செயல் தலைவருமான உமர் அப்துல்லா அதை ஏற்க மறுத்துள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அரசு கிடையாது என கூறியுள்ள அவர், காஷ்மீரில் இன்று புதிய அரசு அமையாவிட்டால் சட்டப்பேரவையை கலைத்து தேர்தல் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கடல் ஆய்வுக்காக விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ள PSLV-C-31 ராக்கெட்டுக்கான கவுண்ட் டவுன் இன்று தொடங்குகிறது. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ கடல்சார் ஆய்வுக்காக 7 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 4 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுவிட்டன.
இந்நிலையில் 5வது செயற்கைக்கோளான IRNSS ஒன்றை PSLV-C-31 ராக்கெட் மூலம் அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வரும் 20ஆம் தேதி காலை 9:31 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி 3வது வாரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனை தில்லியில் நேற்று சந்தித்து நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு பிப்ரவரி 3வது வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தால் கூட்டத்தொடரை முன்கூட்டியே தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்ற இரு அவை கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். ஜல்லிக்கட்டில் மத்திய அரசு தமிழர்களை வஞ்சித்து விட்டது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களை வஞ்சித்து விட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன், அந்த கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைகோ, மத்திய அரசின் அங்கமாக உள்ள விலங்குகள் நல வாரியத்தை பீட்டா அமைப்புதான் இயக்கி வருவதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தடை நீங்க வேண்டும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனதாக ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் உங்களை தடுத்தது எந்த சக்தி? இந்த மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்கக்கூடிய தெம்பை இழந்து விட்டீர்கள், தைரியத்தை இழந்து விட்டீர்கள், தகுதி இழந்து விட்டீர்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்டது. தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். சோழவந்தானை அடுத்த குருவித்துறை கிராமத்தில் பொங்கல் விழா தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் நேற்றிரவு அது கலவரமாக மாறியது. இதில் 2 குடிசைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் ஓட்டு வீடுகள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. கலவரத்தில் காயமடைந்த வயதான பெண்மணி உள்ளிட்ட 7 பேர் சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட, பலத்த காயமடைந்த பெரிய கருப்பன் என்பவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இரு பிரிவினர் மோதலை தொடர்ந்து குருவித்துறையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காணும் பொங்கலையொட்டி தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்காவில் திரளான மக்கள் குவிந்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காணும் பொங்கலையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் சிவகங்கை பூங்காவிற்கு குடும்பத்துடன் வந்திருந்தனர். பெரிய கோவில் பின்னணியில் அமைந்துள்ள செயற்கை நீர்ச்சறுக்கில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்தனர். பூங்காவில் துள்ளி திரிந்த மான்களை பலர் செல்போனில் படம் எடுத்தனர். சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் காணும் பொங்கலை ஒட்டி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களில் மக்கள் கூட்டம் குவிந்தது. இயற்கை அழகு கொஞ்சம் புதுச்சேரி கடற்கரைக்கு வழக்கமாகவே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இந்நிலையில் நேற்று காணும் பொங்கல் என்பதால் புதுச்சேரியில் இருந்து மட்டுமின்றி அருகில் உள்ள கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்தும் லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்தனர். கடற்கரை மட்டுமின்றி பூங்காக்கள், இதர பொழுதுபோக்கு மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் அங்கு பாதுகாப்புக்காக அதிக அளவில் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் பொதுப்பணித்துறை விதித்த கட்டுப்பாடு காரணமாக காணும் பொங்கலுக்கு குறைவான மக்கள் கூட்டமே காணப்பட்டது. காணும் பொங்கல் அன்று கரூர் மாயனூர் காவிரி ஆற்றில் மக்கள் கூட்டம் திரள்வது வழக்கம்.
ஆனால் ஆற்றில் புதைமணல் இருப்பதால் பொதுப்பணித்துறையினர் முனைப்பான கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் குறைவான எண்ணிக்கையிலேயே வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆற்றங்கரையில் உள்ள செல்லாண்டி அம்மனை வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்றனர். கரூர்லேருந்து இங்கே ஒரு காணும் பொங்கலுக்காக ஒரு பசங்களை கூப்பிட்டு குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். மாயனூர் வந்திருக்கோம். கரூரில் இருக்கிற ஒரே சுற்றுலாத்தலம் இதுதான். இங்கே குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் இருக்குது. அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக எங்களுக்கு காணும் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. காணும் பொங்கலுக்கு மாயனூர் வந்திருக்கேன். நல்லா இருக்குது. டேம்லாம் பார்க்க ஜாலியாக இருக்குது. பசங்களோட வந்திருக்கோம். ஹாப்பியாக இருக்குது. கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் காணும் பொங்கலை ஒட்டி கூடிய திரளான மக்கள் கடலில் நீராடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரையில் ஏராளமானவர்கள் குடும்பத்துடன் உணவுப் பொருட்களை உண்டு கொண்டிருக்க அருகில் இருக்கும் பூங்காவில் சிறுவர்கள் சறுக்கு விளையாடி மகிழ்ந்தனர். பல ஆயிரம் பேர் கூடியிருந்த நிலையில் காவல்துறை பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்பதுடன் கடற்கரையில் போதுமான அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யப்படவில்லை என்றும் மக்கள் புகார் தெரிவித்தனர். இனி வரும் ஆண்டிலாவது உரிய ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 10,000 மக்கள் கிட்ட இருக்கும். அதற்கான பாதுகாப்பு குறைவு. காவல்துறை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா இருக்கும். அவசரத்துக்கு போகிறதுக்கு ஒரு கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. ஒரு அரசு தின்பண்டங்கள் இருந்தால் சரி, உணவகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து காணும் பொங்கல்ன்றதுனால பீச்சுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் செம்ம ரஷ்ஷாகவும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குளிக்க தான் விட மாட்டாங்க. அதேபோல் காணும் பொங்கலை ஒட்டி சேலத்தில் உள்ள அருள்மிகு கரிய பெருமாள் கரடு திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளின் 3ஆம் நாளான காணும் பொங்கலை ஒட்டி சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொழுதுபோக்கு இடங்கள் மற்றும் ஏற்காடு, குருவம்பட்டி உயிரியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சேலம் நெத்திமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு கரிய பெருமாள் கோவிலில் காணும் பொங்கலை ஒட்டி சிவன், பெருமாள் மற்றும் முருக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நெய் விளக்கேற்றி வழிபட்டனர். இந்த கோயிலில் வந்து விளக்கு போடுறதுனால நம்ம நினைத்த காரியத்தை மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி தீபம் போட்டோம்னா அது நல்லபடியாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் 10 வருஷமாக இங்கே கோயிலில் வந்துட்டுருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் ஐயர்மலையில் காணும் பொங்கலையொட்டி ஒரே நேரத்தில் 500க்கும் அதிகமானோர் பங்கேற்று ஆடிய தேவராட்டம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பேரையூர், சேதிமங்கலம், கருமாதம்பட்டி, கோனேரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கம்பளத்து நாயக்கர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். காணும் பொங்கலையொட்டி கிராமங்களில் உள்ள 100க்கும் அதிகமான காளைகளை அலங்கரித்து ஐயர்மலை அருள்மிகு ரத்தினகிரீஸ்வரர் கோவிலுக்கு அவர்கள் பேரணியாக அழைத்து வந்தனர். மந்தை காளைகள் மற்றும் துணை மந்தை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு எருதோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலையடிவாரத்தில் 500க்கும் அதிகமானோர் பங்கேற்ற தேவராட்டம் நடைபெற்றது. சந்தன மரியாதை தேவஸ்தானத்தில் கொடுப்பாங்க. காலையில் 10 மணிக்கு புறப்பட்டா இங்கே 5 மணிக்கு வருவான். 5 மணிலேருந்து 6, 7 மணி வரலாம் தேவராட்டம் ஆடிக்கிட்டு அப்புறமேல சந்தனம் கொடுப்பாங்க. இந்த மரியாதை சந்தனத்தை வாங்கிட்டு நாங்கள் போயிடுவோம். ஆயிரங்காலத்து வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். எப்பவுமே வருஷம் பொங்கலுக்கு தேவராட்டம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக சரி பார்த்து போகலாம் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் காணும் பொங்கலை ஒட்டி பொள்ளாச்சி திருவிழா நடைபெற்றது. பூப்பொங்கல் திருநாளான நேற்று பொள்ளாச்சி திருவிழாவை சார் ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், வட்டாட்சியர் ஜெயசித்ரா ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பொங்கல் வைத்தும் இனிப்பு வழங்கியும் நடைபெற்ற இந்த விழாவில் யோகா, மேஜிக் ஷோ போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலை நிகழ்ச்சிகளில் சிறுமியர் ஆடிக்காட்டிய ஸ்கேட்டிங் பரதநாட்டியம் அனைவரையும் கவர்ந்தது.
திருப்பூரில் நாட்டு மாடுகளை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 40க்கும் அதிகமான காங்கேயம் காளைகளுக்கு பொங்கல் படையலிட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. திருப்பூரை சேர்ந்த விவசாயிகள் பெரியசாமி மற்றும் ராஜு ஆகியோர் தங்கள் தோட்டத்தில் காங்கேயம் காளை மற்றும் பசுக்களை வளர்த்து வருகின்றனர். காணும் பொங்கலான நேற்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்து காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் விழாவாக கொண்டாடினர். காளைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் படையலிட்டு வணங்கி வழிபட்டனர். இதுபோன்ற உறவினர்கள் முன்னிலையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடும் போது நாட்டு மாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் இருவரும் தெரிவித்தனர். நாட்டு மாடுகள் வளர்ப்பை எந்த காலத்திலும் நாம் கைவிடக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நான் சிறுசாக இருக்கிற போது எங்கள் தாத்தா ஒரு 200 மாடு வரைக்கும் வச்சுருந்தாரு. அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 10, 30, 40 உருப்படி வச்சுட்டு இருக்கிறேன். நாட்டு மாட்டு இனத்தை பாதுகாக்கணுங்கிறத நம்ம அங்கே தெளிவாக இருக்கிறோன்னு வைங்களேன். அதனால் வந்து ரொம்ப அழிவை நோக்கி போகிற ஒரு காலத்தினால காக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட உறுதியான ஒரு இதில் இருந்துகிட்ருக்கிறோம். பால் வந்து A2 அப்படிங்கிறாங்க. அந்த A2 மில்க் வந்து ஒன்லி நாட்டு மாட்டில் மட்டும்தான் கிடைக்கிது. அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக வரும் குழந்தைகளுக்கெல்லாம் கம்பல்சரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக வந்து இது நம்ம மாட்டு பொங்கல் வைக்கும் போது எல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு வந்து நாட்டு மாட்டை பற்றி சிறப்பப்படுத்தி எடுத்து சொல்லி அதுக்காக வந்து நம்ம இந்த நாட்டு மாட்டு பொங்கலை வந்து நாட்டு மாட்டு பொங்கல்னே நாங்கள் நினைக்கிறோம். நாட்டு மாட்டு பொங்கல் வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாம் எப்பவுமே வருஷம் வந்து கலந்துக்கிறதுல என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணுறோம். புதுச்சேரியில் 5 கிராமங்களுக்கு சுடுகாடு அமைத்து தர வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் 10க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் மதிகிருஷ்ணாபுரம் மக்கள் தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் உச்சிமேடு கிராமத்தின் அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றை சுடுகாடாக பயன்படுத்தி வந்தனர். இதற்கு உச்சிமேடு கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இரு கிராம மக்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து சுடுகாடு அமைத்து தர வலியுறுத்தி மதிகிருஷ்ணாபுரம் மக்கள் நேற்றிரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனங்கள் மீது சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து புதுச்சேரி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தி கலைத்தனர். போராட்டம் காரணமாக புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 4 ஊர்லயும் எங்களுக்கு சுடுகாடு இல்லை. சுடுகாடு இல்லாமல் தமிழ்நாட்டு ஏரியாவை தாண்டி நாங்கள் போகிறோம். அதனால போகும்போது வரும்போதும் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க எங்களை அடிக்கிறாங்க. தடியடியாலும் அடிக்கிறாங்க. கல் தடி லேடிஸ் முதல் கொண்டு அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் வந்து 7 கிராமம் வசிக்குது சார். 7 கிராமத்துக்கு தேவையான சுடுகாடு கிடையாது சார். இங்கே தமிழ்நாட்டை தாண்டி போகிறதுனால தமிழ்நாட்டு அவங்க நடுவில் நின்று பிரச்சனை பண்ண ஏதோ டெத்து எதை எடுத்து விட போக மாட்டோம் சார். இளைஞரை எல்லாம் டெத்து முதல் கொண்டு நிறுத்தி டெத்தில் கீழே தள்ளி விட்டணும் சார். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். தஞ்சாவூரில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த பல மாநில கலைஞர்கள் பங்கேற்ற சலங்கை நாதம் கலை விழா நேற்றுடன் நிறைவடைந்தது. தஞ்சாவூரில் தென்னக பண்பாட்டு மையத்தில் கடந்த 9ஆம் தேதி முதல் சலங்கை நாதம் கலை விழா நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான நேற்று தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநில கலைஞர்களின் துர்லியாசங் நடனம் மற்றும் மணிப்பூர், குஜராத் மாநில கலைஞர்களின் கண்கவர் நடனங்கள் நடைபெற்றன. இதனை திரளான மக்கள் பார்த்து ரசித்தனர். முடிவுக்கு வந்தது அணுசக்தி சர்ச்சை. ஈரான் மீதான பொருளாதார தடை நீக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அணுசக்தி தொடர்பாக ஈரானுடன் ஏற்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற ஒப்பந்தத்தை அடுத்து ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மேற்கு நாடுகள் விலக்கிக் கொண்டுள்ளன. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி மேற்கு நாடுகள் ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் உருவான ஒப்பந்தத்தின்படி ஈரான் அதன் வசமிருந்த யுரேனியத்தை குறைத்து புளூட்டோனியம் தயாரிக்க உருவாக்கப்பட்ட அணு உலையை சிமெண்டை கொண்டு மூடியது.
ஒப்பந்தத்தின்படி ஈரான் நடந்து கொண்டதாக பன்னாட்டு அணுசக்தி கழகம் சான்று வழங்கியதை அடுத்து அந்த நாட்டின் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விலக்கிக் கொண்டுள்ளன. முடக்கி வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஈரானின் சொத்துக்களும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ஈரான் அமெரிக்கா நாடுகள் பரஸ்பரம் தங்கள் வசமுள்ள கைதிகளை விடுவித்துள்ளன. ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். I am also heartened by the lifting of sanctions against Iran. I hope that the parties now move to fully carry out joint comprehensive plan of action in good faith. பொருளாதார தடை காரணமாக ஈரான் நாட்டின் 2/3 பங்கு தொழிற்சாலைகள் இதுவரை முடங்கி கிடந்தன. தற்பொழுது தடை நீக்கப்பட்டதால் ஈரானின் தொழில்துறை வளர்ந்து அந்த நாட்டுக்கு வெளிநாட்டு சந்தைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஈரானின் பொருளாதாரம் உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியாக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று முதல் தொடங்குகிறது. 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், பிரிட்டனின் ஆண்டி முர்ரே, சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர், ஸ்பெயினின் ரஃபேல் நடால் உட்பட பல முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அதுபோல செரீனா வில்லியம்ஸ், ஷிமோனா ஹெலப், கார்பின் முருகுசா, ரட்வன்ஸ்கா, மரிய ஷரபோவா, குவிட்டோவா போன்ற முன்னணி வீராங்கனைகளும் ஆட உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் இணை களமிறங்க உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இதுவரை நடந்த 2 ஒருநாள் போட்டிகளில் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் மெல்பர்னில் நேற்று நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. நிதானமாக ஆடிய இந்திய அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 295 ரன்கள் எடுத்தது. அதிரடியாக ஆடிய விராட் கோலி பன்னாட்டு ஒருநாள் போட்டியில் 7000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா 48.5 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரை கைப்பற்றிய ஆஸ்திரேலியா 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 3-0 என முன்னிலை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேம்பங்குடியில் நடந்த மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் கந்தர்வக்கோட்டை அணி வென்று முதலிடம் பிடித்தது. பொங்கல் திருநாளையொட்டி கிழக்கு வேம்பங்குடி கிராமத்தில் ஆண்டுதோறும் கபடி போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் வேம்பங்குடி அம்மன் கபடி குழு சார்பாக மகளிருக்கான மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடந்த இந்த போட்டியில் கன்னியாகுமரி, திருப்பூர், தஞ்சாவூர் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. பரபரப்பாக நடந்த இறுதிப் போட்டியில் தஞ்சாவூர் தெக்கூர் அணியை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அணி வென்று முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாங்கள் தொடர்ந்து ஓப்பன் மேட்சாக போய்கிட்டு வரோம். அது எல்லாமே மாநில அளவில் போய்கிட்டு வரோம். போனாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் நாங்கள் அதை அலட்சியப்படுத்துக்கிறது இல்லை. போகிறோமா, பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோமா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஆடுறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி, காவல்துறை தடியடி, ஆர்ப்பாட்டம். விறுவிறுப்படையும் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள், நாளை மறுநாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மைவீச்சு, ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா இடையே மோதல். காஷ்மீரில் புதிய அரசு பற்றிய அறிவிப்பு, மெஹபூபா இன்று வெளியிடுவார் என்று எதிர்பார்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.